இருக்க பயிற்சியான கண்ணாடி பயிற்சியில் நாம நம்முடைய உருவத்தை தான் பார்க்கின்றோம், நம்முடைய சூக்குமத்தை தான் பார்க்கிறோம். அதனால் அங்கு செலவு கம்மி, எவ்வாறு வரவு மட்டும் அதிகரிக்க முடியும்? நான் செலவு அதிகமாக செய்தால் தானே வரவை அதிகரிக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு அகிலாமா, நாம் சிறிய மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்பதற்கு போல உயிராற்றலை மிக குறைவாக செலவு செய்து அளவுக்கு அதிகமான உயிராற்றலை பெற்றுக்கொள்ளலாம் என்ற விடை சொன்னாங்க ஐயா. அதே போல இன்னொரு விளக்கம் அப்படி பார்க்கும் பொழுது நாமவே விரும்பி நம்முடைய சூக்குமத்தை கொஞ்சம் நீண்ட நேரம் பார்க்கும் பொழுது சூக்குமம் சாதாரண பொருட்களை பார்க்கும் பொழுது 5% சூக்குமம் வெளியேறும். ஆனால் நாம் தொடர்ந்து நீடித்து பார்க்கும் பொழுது நம்முடைய சூக்குமம் ஆழ்ந்து, அதாவது ஆகினையில் நமக்கு ஒருமை சித்திக்கிறது இல்லைங்களா, அதே போல நம்ம ஆழ்ந்து பார்க்கும் பொழுது 51% வரை நாம் சூக்குமத்தை விரித்து தூய வான்காந்தத்தை நிரப்பிக் கொள்கிறோம். இந்த பயிற்சியானது நாம் மற்ற நேரங்களில் மற்ற வேலைகளை செய்யும் பொழுது நம்முடைய சூக்குமம் விரிந்து வெளியே செல்லும் பொழுது தானாகவே வான்காந்தம் உள்ளுக்கு வருங்க ஐயா. இந்த விளக்கம் கிடைத்தது நிறைவாக இருந்ததுங்க ஐயா. இது சம்பந்தமான ஒரு கேள்விங்க ஐயா, கேட்கலாமா? ஆசிரியர்கள் அனைவரும் விளக்கம் கொடுத்தா நல்லா இருக்குங்க ஐயா. சாமிஜி, எப்படி அந்த வான்காந்தத்தை ஜீவகாந்தம் எப்படி எடுத்துக்கொள்கிறது, அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க. அந்த இன்னும் விளக்கம் வேண்டுங்க ஐயா. சாமிஜி சொல்றாங்க, ஒரு 100 தொட்டி, 100 ஒரே வகையான மண், ஒரே நீர், ஒரே சூரிய ஒளி, ஒரே நீர், ஒரே காற்று. ஆனால் 100 வகையான விதைகள், புளியம் விதை, மா விதை, எள், கொள், அந்த மாதிரி 100 விதமான வெவ்வேறு விதைகள். அப்போ 100 விதைகளையும் வளர்க்கும் பொழுது அதிலிருந்து செடி வளர்கின்றது. இலை வளரும் பொழுது ஒரு மாங்காய் இலையை எடுத்து கசக்கி மோர்ந்து பார்த்தால் அதில் மாமரத்தினுடைய சுவையும் வாசமும் வெளிவரும். இது எவ்வாறு சாத்தியம் என்றால், இந்த விதையில் உள்ள அந்த பருப்பில் உள்ள ஒரு கோடு என்பது அந்த பிளான், இந்த மாங்காய் மரம் எவ்வாறு வளர வேண்டும் என்பதற்கான ஒரு வரைபடம் அந்த கோட்டில் உள்ளது. ஆனால் அந்த விதை வளரும் பொழுது இந்த வான்காந்தத்தில் இதுவரை வளர்ந்த மாங்காய் மரத்தின் தன்மைகள் எல்லாத்தையும் இழுத்து கொண்டு, அதாவது அந்த விதையில் உள்ள ஜீவகாந்தம், அந்த காந்தம், விதையில் உள்ள ஜீவகாந்தம் இந்த வான்காந்தத்தோடு தொடர்பு கொண்டு அந்த தன்மைகளை எல்லாம், அலைவடித்துள்ள தன்மைகளை எல்லாம் இழுத்து கொள்கிறது. இதே போல 100 விதைகளும் வான்காந்தத்தில் பதிந்துள்ள அனைத்து தன்மைகளையும் இழுத்து கொள்கிறது. இதே தான் இந்த பயிற்சியும் நடக்கிறது. என்னுடைய கேள்வி, அப்பொழுது வான்காந்தத்தில் அலைவடிவத்தில் அனைத்து தன்மைகளும் உள்ளதா என்பதுதாங்க ஐயா கேள்வி. இதை பற்றி விளக்கம் வேண்டுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அருமையான கேள்வி அம்மா மீனாட்சி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா, கொஞ்சம் தயவுசெய்து கேள்வி கொஞ்சம் தயவுசெய்து சொல்லுங்க ஐயா. கேள்வி அடியேன் புரிதலின்படி விளக்க சுருக்கமா சொல்ல முயற்சி செய்கிறேன். ஜீவகாந்த பெருக்க பயிற்சியிலே சூக்குமம் வெளிப்பட்டு வான்காந்தத்தை நமக்குள் நிரப்பிக் கொள்கிறோம். இப்போ விதைக்குள் சுருக்கமாக அதன் தன்மைகள் பதிய வைக்கப்பட்டுள்ளதா, அல்லது அது இருந்தாலும் வான்காந்தத்திலிருந்து அந்த விதைக்கு ஏற்ப, அதன் தன்மைகளுக்கு ஏற்ப அந்த வான்காந்த ஆற்றலை தன்னகத்தை எடுத்துக்கொண்டு அது மரமாக, மாவிதை என்றால் மாமரமாக இப்படி வளருது. அப்போ இந்த கேள்வி என்ன அப்படின்னா, வான்காந்தத்தில் இருந்து மாவிதையை அதற்கேற்ற தன்மைகளை ஈர்த்து கொள்வது போல வான்காந்தத்திலே அப்போ அத்தனை தன்மைகளும் நிறைந்துள்ளதா? சரிதானுங்களா பூர்ணிமாமா? சரியாகத்தாங்க சொல்றீங்க, மிக சரிங்க. வான்காந்தத்துல அப்ப எல்லா தன்மைகளும் உள்ளதா
இதுதான் கேள்வி. சொல்லுங்கம்மா மீனாட்சி அம்மா. இதில் இந்த கேள்வி புதுமையா இருக்கு. அதாவது வான்காந்தத்துல எல்லாமே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அப்ப அந்த மாதிரி அந்த வான்காந்தத்துல எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுனால ஒரு விதையில எந்த மரத்தினுடைய விதை எடுத்துக்கொண்டாலும் அதோட ப்ளூ பிரிண்ட் அந்த விதையில தான் இருக்கும். மா விதைப்பட்டா மாமரம் தான் வரும். அதுக்கப்புறம் ஏதாவது கொய்யாவினுடைய விதைப்பட்டா கொய்யா மரம் தான் வரும். அங்கதான் அந்த அறிவு செயல்படுகிறது அப்படின்னு மகான் சொல்லுவாரு. இதைத்தான் அதாவது ஒரு செடி வந்தா காய் ஆகுது, விதை காய் மாறுது, காய் பழமாகுது. அப்ப அந்த மாதிரி இருக்கும்பொழுது அந்த அறிவு என்னன்னா, பாரதியார் சொல்றார், காயிலே பிடிப்பதென்ன கண்ணபிரானே, கனியிலே இனிப்பதென்ன கண்ணபிரானே அப்படின்னு. அப்ப இந்த பதிவுகள் எல்லாம் வான்காந்த தளத்துல பதிஞ்சதுனால அப்ப அந்த மாதிரி நமக்கு இருக்கிறதுனால அந்த மாதிரி மா விதைன்னா அதனுடைய ப்ளூ பிரிண்ட் அந்த விதையிலே. ஒரு ஆலமரம் அவ்வளவு பெருசா வளரணும்னா அத்தனையுமே அந்த ப்ளூ பிரிண்ட்ல இருக்குது, பதிவடைஞ்சிருக்கு. அந்த பதிவு எங்க இருந்து அடைஞ்சிருக்குன்னா வான்காந்த தளத்துல தான் அடைஞ்சிருக்கு அப்படின்னு என்னோட புரிதல்ங்க ஐயா. தப்பா சரியான்னு தெரியல. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். சாந்தி அரவிந்தன் அம்மா சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வான்காந்தத்துல எல்லா விதமான அலைகளும் இருக்கு. ஆனா எப்படி இப்படி இந்த கோள்கள் சமமா எல்லா இடத்துலயும் அலையை பரப்பினாலும் அலை வீசினாலும் அந்த நம்ம அது படுற பொருட்களோட தன்மைக்கு ஏற்பதான் பலன் கிடைக்குங்கிற மாதிரி அந்த விதையோட தரம் எப்படி இருக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அதுல இருக்கிற பதிவுக்கு ஏத்த மாதிரி தாங்க விளைவு ஏற்படும். வான்காந்தத்துல எல்லா அலைகளும் இருக்கு, விதைகளின் தன்மைக்கு ஏற்ப பிரதிபலிப்பு நடக்கும் இல்லையா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சரஸ்வதி அம்மா சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அதாவது இப்ப டிவி பாக்குறோங்க ஐயா, எல்லா விதமான சேனல்ஸ் எல்லாம் அலைவடிவுல எல்லாமே இருக்குங்க ஐயா. நமக்கு எது தேவையோ அந்த சேனல் வைக்கும்போது ரிமோட்டை யூஸ் பண்ணி மாத்திக்கிறோம். ஸோ அதே போல நம்ம மன அலைச்சூழல் வேகத்தை எந்த டைரக்ஷன்ல நிறுத்தி நம்ம வைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஏற்ப வெளியில இருந்து உள்ள வருங்கய்யா, ஈர்த்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். இது பற்றி தொடர்ந்து சிந்திப்போம். மீனாட்சி அம்மா மேலும் ஆராய்ச்சி செய்து அடுத்த தவத்திலே வாய்ப்பிருந்தால் மேலும் சற்று விளக்கங்கள் வழங்கி தருமாறு கேட்டுக்கொண்டு அம்மா முக்கிய அறிவிப்புகள் மட்டும் சொல்லிடுறேங்க ஐயா, அப்புறம் பாடல்களுக்கு போகணும். முக்கிய அறிவிப்புகள் செப்டம்பர் இறுதியில் ஆசிரியர் பயிற்சிக்கான வகுப்புகள் நடைபெற உள்ளது. அதற்காக ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் அகத்தாய்வு வகுப்புகள் தமிழில் சனிக்கிழமைகளில், ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆங்கிலத்தில் நடந்து வருகிறது. அனைவரும் பங்கு பெற்று பங்களித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி அமெரிக்க அளவிலான சத் சங்கம் ஆங்கில மொழி வழியில் நடைபெற உள்ளது. முதுநிலை பேராசிரியர் எல்லப்பன் ஐயா அவர்கள் தவம் மற்றும் நற்சிந்தனை வழங்க இருக்கிறார். அனைவரும் அதில் பங்கு பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆகஸ்ட் 9ஆம் தேதி காயக்கல்ப வகுப்பு ஆங்கிலத்தில் நடைபெற உள்ளது. அதிலும் அன்பர்கள் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி சிகாகோ மனவளக்கலை அறக்கட்டளையின் 3ஆம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு சிறப்பு தவம் மற்றும் சிந்தனை விருந்து நடைபெற உள்ளது. அனைவரும் பங்கு பெற்று சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது ஆகஸ்ட் மாத இறுதியில் மனைவி நல வேட்பு நாளை கொண்டாடும் விதமாக இந்தியாவிலிருந்து மூத்த பேராசிரியர் தம்பதியர்கள் கலந்து கொண்டு நிகழ்வை நடத்தி கொடுக்க ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான அறிவிப்புகள் வரும் நாட்களில் பகிரப்படும். பாடல்கள் பாட சொல்லலாம். மாரியம்மாள் அம்மாவுடைய பஞ்சபூத நவக்கிரக தவம் அவர்களுடைய சிந்தனை உரையும் வரும் சனிக்கிழமை. நீங்க சொல்லிடுவீங்கன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன். சிறப்பு. வாழ்க வளமுடன். பாடல்
3மே பாடலாமாங்கய்யா? 57 அந்த நேரம் இருக்காது, 2 பாடல் சொல்லிருக்கேன். பிரம்மஞான கவியும் உலக நல வாழ்த்தும் பாடலாங்கய்யா. பிரம்மஞான கவி பாட மகாதேவி அம்மா அவர்களையும், உலக நல வாழ்த்து பாட சங்கரி அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல், சூழ்ந்தழுத்தும் மாற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நீரலைகள் காந்தமாம், நிலைவெளியில் எழுப்புகின்ற நீரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கோட்டம் மாபூதம் ஐந்துமாம், மலைக்காதீர் விண்கோட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிருடல்களில், மனமாம் உயிருடல்களில், மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டிப்பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றிகள் அம்மா. இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தி தந்த நற்சிந்தனை வழங்கிய ஞானாசிரியர்கள் மற்றும் பாடல்கள் பாடிய அன்பர்கள், நிகழ்வை ஒருங்கிணைத்தவர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருட்தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்நிகழ்வை தொடர்ந்து ஆங்கிலத்தில் தவம் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. சாந்தி அரவிந்தன் அம்மா துரியதமம் எடுக்கவா ஆங்கிலத்துலன்னு கேட்டிருக்காங்க பிரபு ஐயா, நீங்க and blood vascular system, nervous system. Now we are following the simplified physical exercise. What does it mean? The simplified physical exercise has been designed by Swamiji after so many researches.
Vedatri Maharishi Avargal is a scientific philosopher. So it has been devised on the basis of the knowledge of a physical and mental constitution, where the movements were designed for regularizing the circulation of the blood, heat, and air. The physical exercise simplified. So this exercise does not strain any part of the body and no side effect. It do not take much time. The whole exercise can be done only 30 to 40 minutes. Inner organs and external organs are also benefited. It is ideal anyone between the age of 8 and 80. It can be practiced by men and women, even the children. It is suitable for anyone and any stage of life. Exercise done once in the morning will help the man active throughout the day. And this exercise enhance our humanity and eradicate our sinful imprints. Then how? What are the sinful imprints? That is joint pain, knee pain, myopia, indigestion, and constipation, etc. How to eradicate it? Doing the knee rotation and hand rotation, leg exercise, no pain in these parts. Then foot reflexology activates pituitary and pineal gland. Pineal gland is the master gland of endocrine gland. It controls all the hormones produced by endocrine system. So no disease will occur in the endocrine system. Nowadays, the corona period, everybody says that take this food and take these things and do the breathing exercise to improve our immunity. Then our neuromuscular exercise, that is a lung exercise, helps oxygen content more in the lungs. Neuromuscular exercise and Kapalabhati exercise enhance our immunity system. And then myopia eradicate by doing the eye exercise. Magarasana part 2 activate the pancreas, so no diabetes. Acupressure activate the inner organs and the external organs. And then the 14th point is the rectum point of our body, so no constipation. All our exercise designed by our Guru Mahan enhance our immunity and increase our biomagnetism and also eradicate the sinful improvements. Then as humans, we have two different ages. One is chronological age and another one is biological age. By doing all the exercise, we live chronological age, that is longer life, and leads a healthy life, that is biological exercise. So we should do the physical exercise regularly and we live a long life without any diseases. I conclude this speech. So I thank to all giving the opportunity to speak about the physical exercise. So be blessed by the divine. My point is actually before starting exercise, right? I was 1 year back. Actually, I was regularly doing that Surya Namaskaram. Actually, I was. So I like that yoga actually. So I have gone through all benefits of Surya Namaskaram actually. It's a good for our health actually. Good blood pressure. Everything is there actually. Good for back pain actually. That everything is good for Surya Namaskaram. Every day if you are doing, it will be good for our health actually. My question is, so we have our simplified yoga, right? Why Maharishi, he didn't include that one actually? Nice question. It was part of the curriculum also. And I wouldn't say it was, it is. So if you go for the training in Arlia, they are teaching these yoga asanas also. Yoga asanam. So the word, what we are using toward this, we got to be careful. So it is yoga asanam. It's not just yoga. Yoga is unifying our mind, concentrating the mind. Yoga asana
Asana is basically making postures with your physical body. So there's always a posture and an opposite posture will exist in Yogasana. Yes, in Arliyar, we are teaching different asanas to keep the body in a healthy condition. So it is still part of the curriculum, but those anyone can teach and people can learn easily. What we are missing and what others are not teaching, those are the techniques, those curriculum is actually designed with those important techniques. So it doesn't mean that we don't have to do Yogasana. We have to. So walking is actually part of the daily routine of Maharishi. Early in the morning and in the evening. So whenever that Sandhya Kalam, so you do whatever you need to, and right after that, you go for walking. There is a huge ground space in front of the auditorium is actually meant, and then they laid a walking path. So all the aspirants can walk in the morning and walk in the evening also. So there are so many things involved, but we're actually making slow steps and steady steps, covering all those aspects. So the answer is yes, Yogasana is also part of the curriculum, but it is not getting that much importance because the unique, Maharishi's unique techniques gets the prominent importance in the curriculum. I hope this explains. Be blessed. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். Actually, Amma, like past 4-5 months since this COVID period, I felt like my doing meditation is in depth I'm getting. I think because of that, I don't know, I'm not sure, but my body is getting like feel heated more. So that reason I have stopped. I usually take the multivitamin tablets and the vitamin D tablet. Since I'm like vegetarian, the doctor suggested me to take those things. So past this 4-5 months, my body is, I'm feeling changes in my body. So I stopped taking all those things, Amma. So I have a question, should I continue with those medicines or this meditation and all our exercise will more than enough for our body, Amma? That is my question.